பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னர் சங்கர் ஆண்ட பூமியான பொன்னி வளநாட்டில் இருக்கிற பொன்னர் சங்கர் கோட்டைக்குள்ளே தான் வந்திருக்கோம். இங்கே கும்பாபிஷேக வேலை நடைபெற்று இருக்கிறதுனால இங்கே உள்ள தெய்வங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சு தொடர்ந்து பூஜைகள் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த இடத்த சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்குது. இந்த கோட்டைக்குள்ளேயும் சரி, கோட்டைக்கு வெளியும் சரி நிறைய தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களை வந்து காணொலியாக பதிவிட்டுருக்கோம். ஸோ இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அதே போல் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்து எல்லாரும் பயன்படும்படி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் புதுசாக வந்த சொந்தங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதை போன்ற வீடியோக்கள் மற்றும் வரலாற்று பாதைகள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் நம்ம கவர் பண்ணி வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பொன்னர் சங்கர் வரலாற்று பக்கங்களில் ஈடுபட்டிருந்த அனைவருக்குமே இங்கே சிலை அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது முத்தாயி பவளாய் பொன்னர் சங்கருடைய மனைவி, தன் தங்கையான அருக்காணி மற்றும் தாய் தந்தை, பொன்னர் சங்கரின் குலதெய்வமான செல்லாண்டியம்மன், கன்னிமார் மற்றும் பெரியகாண்டியம்மன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிலை அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே போதும், அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் பார்த்த ஒரு அனுபவமும் அவங்களுடைய ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு என்ன இங்கே சிலைகள் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னர் சங்கர் வரலாற்றின் முக்கிய அம்சமான மாயவருக்கும் இங்கே தனி சிலை அமைச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன சிலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பூர் வேடபுரியில் முன் செல்லும் காளை வாகனமும் சாம்புவனுக்கும் இங்கே தனி சிலை அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே பார்த்தீங்க. இப்போ பார்க்குறது வந்து கோட்டைக்கு வெளியே. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க முத்தாயி பவளாயி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர் அவங்களுடைய மனைவி. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கருடைய தாய் தந்தைக்கும் தனியாக ஒரு கோட்டைக்கு வெளியிலையும் அவங்களுக்கு ஒரு தனி சிலை வச்சுருக்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாயவர் கிருஷ்ணர். சங்கர் வந்து சண்டை போடுறப்ப அம்பு போடுவார் பார்த்திங்களா, அவர் தான் மாயவர் கிருஷ்ணருக்குன்னு தனி சிலை வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை முனி இருக்கிற இடம். இந்த வளநாடு கோட்டைக்கு காவலுக்காக கோட்டை முனியை வந்து ஒரு சிலை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். கோட்டை வந்து வளநாடு கோட்டை வந்து பொன்னர் சங்கர் இருக்கிற கோட்டை வந்து நல்லாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். நடுவில் வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. ஸோ இந்த காணொலி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த காணொலியில் வந்து இன்னும் சிறப்பு வாய்ந்த தகவல்களோட சிறப்பான இடங்களை வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு காணொலியாக பதிவிடுறேன். மறக்காமல் இந்த காணொலியை உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த காணொலியை லைக் பண்ணிடுங்க. புதுசாக வந்த சொந்தங்கள் வந்து இது போன்ற காணொலி வேணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.